ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லோகசி சவுந்தர். நம்ம சேனலில் மொத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிசிஓடி சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பிளேலிஸ்ட்டில் என்னோடய பிசிஓடி சம்மந்தமாக நான் எப்படி பிசிஓடியிலேருந்து ஓவர் கம் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனேன் 5 இயர்ஸ் கழிச்சுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் இருக்குது பிசிஓடி டயட் வீடியோஸ்னு சொல்லி அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஒன் சைட் டியூப் பிளாக்கு, டேப்லெட் போட்டால் தான் பீரியட் ஆகும், ஐயுஐ ஃபெயிலியர், இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி சில எக்ஸசைஸு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அது ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு டவுட் அதிகமாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சீட் சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 விதைகள் இருக்குது. பூசணி விதை, ஆளி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு. இப்போ ஃபஸ்ட்டு பீரியடான 15 நாள், இப்போ நீங்கள் 40 நாளுக்கு ஒருக்கா தான் பீரியட் ஆகிறீங்கன்னா ஒரு 20 டேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மலான கணக்கு பூசணி விதையும் ஆளி விதையும் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் சாப்பிட்ணும். அதாவது பீரியடான ஃபஸ்ட் டேலேருந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் பூசணி விதையும் ஆளி விதையும் பார்த்திங்கன்னா ரெண்டையுமே பார்த்திங்கன்னா லைட்டாக இளவருப்பாக வறுத்து பொடி பண்ணி கூட நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி கூட நீங்கள் வச்சு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கூட சாப்பிட்லாம். அதாவது பூசணி விதை ஒரு டீஸ்பூனும் ஆளி விதை ஒரு டீஸ்பூனும். பூசணி விதையில் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு உண்டான ஹார்மோன் கூட இருக்குது. இதில் ஆளி விதையில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு உண்டான சத்தும் இருக்குது. இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோன் இருக்கிறதுனால நமக்கு கருமுட்டை வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பீரியடான ஃபஸ்ட்டு 15 நாள் இதை நம்ம சாப்பிட்றதுனால கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணணும். பீரியடான ஃபஸ்ட் டேலேருந்து ஒரு 15 நாளைக்கு பூசணி விதையும் ஆளி விதையும் காலையில் நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுக்குங்க. ராவாவும் சாப்பிட்லாம், ரெண்டையுமே மிக்சியில் பொடி பண்ணி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா மென்று சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும், கசப்பெல்லாம் இருக்காது. அடுத்து 15 நாள் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதையும் எள்ளும் சாப்பிட்ணும். எள்ளு சாப்பிட்றதுனால ஐயோ உடம்புக்கு ஹீட்டு பீரியட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கவே வேணாம். நான் எள்ளும் கருப்பட்டியும் பீரியட் ரெகுலர் ஆகிறதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அதனால் எள்ளு நம்ம உடம்புக்கு நல்லது தான். ஃபஸ்ட்டு 15 நாள் பூசணி விதையும் ஆளி விதையும் சாப்பிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 15 நாள் சூரியகாந்தி விதையும் எள்ளும் சாப்பிட்டுக்குங்க. நீங்கள் இதை ரெண்டையும் பொடி பண்ணி சாப்பிட்லாம், இல்லை நார்மலாக வெறுமனே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். கருமுட்டை வெடித்து குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ரொஜெஸ்ட்ரான்கிற ஹார்மோன் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று பீரியட் ரெகுலர் ஆகும், இல்லைனா நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். நான் பார்த்திங்கன்னா இதை ஒரு 1 மந்த் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஒரு 40 நாள் ஃபாலோ பண்ணேன். எனக்கு பீரியட் இர்ரெகுலருங்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த பூசணி விதை ஆளி விதை ஒரு 20 டேஸும், அடுத்து சூரியகாந்தி விதை எள்ளுங்கிறது அடுத்த 20 டேஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பேபி ஃபார்ம் ஆகும், இல்லைனா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.